ஒரு டாக்டர் ஆகக்கூடிய ஒரு ஜாதகரை இன்ஜினியராக நம்ம மாற்றும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ராஜயோகங்களை பெறக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட அவர்களால் அந்த யோகத்தை அடைய முடியாமலே போயிடுது. அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்துப்படி அவங்க என்ன மாதிரியான ஃபீல்டை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், யோக பலன்களை அடைய முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நம்மளுடைய ஜாதகத்துப்படி நமக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயங்களையும் யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் யார் தடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளே தான். அப்போ நம்மளுடைய ஜாதகத்துப்படி என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்குது, எந்த கிரகங்கள் வலிமையான அமைவில் இருக்குது, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தான் அந்த ராஜயோகத்தையும் பொருளாதாரத்தையும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது ஜனன ஜாதகத்தின் படி எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அப்போது 12 ராசிக்குரிய பொதுவான வழிபாடுகளோடு சேர்த்து உங்களுடைய முயற்சியும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் படி என்ன மாதிரியான வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். இது தெரிஞ்சுக்க முடியாதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல தடைகளையும் முடக்கங்களையும் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆக நம்மளுடைய ஜனன ஜாதகத்துப்படி இருக்கக்கூடிய தடைகளையும் முடக்கங்களையும் நிவர்த்தி செய்வதற்கான வழிபாட்டு முறைகளை 12 ராசிகளுக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம்.